தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆற்றல் வாய்ந்த தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் எதை பற்றி பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய தமிழ் தேசிய பேர் இயக்கம் தலைவர் ஐயா பே மணியரசன் தலைமையிலான ஒரு மாபெரும் இயக்கம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய மக்கள் உரிமைகளுக்காக மொழி, இனம், நிலம் என்ற அடிப்படையிலே தமிழ் தேசிய பேர் இயக்கம் செயலாற்றி கொண்டிருக்கிறது. நல்லது, வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அந்த இயக்கத்தின் சார்பிலே கடந்த ஆண்டு என்று நினைக்கிறேன், அந்த இயக்கத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் என்னுடைய மதிப்பிற்குரிய தோழர் கி வெங்கட்ராமன் எழுதிய தடம் மாறா தமிழ் தேசியம், இந்த புத்தகம் பெரிய புத்தகம். பல செய்திகள் இதிலே இரட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றன, மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றன. மெய்யான தமிழ் தேசிய வரலாற்று பதிவுகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த தமிழ் தேசிய பேரியக்கத்திற்கு முன்பு அந்த அமைப்பின் பெயர் தமிழ் தேச பொது உடைமை கட்சி. இந்த தமிழ் தேச பொது உடைமை கட்சி என்றைக்கு பெயர் சூட்டப்பட்டது என்று சொன்னால், அதற்கு முன்பு, அதாவது இந்திய மார்க்சிய பொது உடைமை கட்சியிலிருந்து மொழிவழி தேசிய இன சிக்கல்களை மையமாக வைத்து நம்முடைய ஐயா பே மணியரசன் அவர்கள், அன்றைக்கெல்லாம் நாங்கள் தோழர் மணியரசன் தான் என்று சொல்லுவோம், இப்பொழுது அவரை ஐயா என்றும் அவருடைய அருந்தவ புதல்வரை ஆசான் என்றும் அழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த தமிழ் தேசிய பேர் இயக்கம் உருவாக்கி வைத்திருக்கிறது. போகட்டும், எப்படி வேண்டுமானாலும் அழைத்து கொள்ளலாம். தமிழ் தேசிய பேரியக்கம், அதற்கு முன்பு தமிழ் தேச பொது உடைமை கட்சி, பொது உடைமை கட்சிக்கு முன்பு இந்திய மார்க்சிய பொது உடைமை கட்சி MCPI, இந்திய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விலகி 1985 முதல் கலந்தாய்வு கூட்டம் சென்னை எழும்பூர் பெரியார் திடலிலே தான் ஒரு சிறிய அரங்கத்தில் நடந்தது. ஒரு 47 பேர் 50 பேர் தான் அதில் பங்கேற்றார்கள். அதிலே நானும் ஒரு தமிழர். புதிதாக ஒரு கட்சி வருகிறதே, அதுவும் மொழிவழி தேசிய சிக்கல்களை அகில இந்திய கட்சியான இந்திய தேசிய பொது உடைமை கட்சிக்குள்ளே, மார்க்சிய கட்சிக்குள்ளே வைத்து ஒருவர் வெளியேறுகிறாரே, அதுவும் தஞ்சாவூரை சேர்ந்தவராச்சே என்று அந்த கூட்டத்திலே நானும் பங்கேற்றேன். அப்பொழுது நான் பாவலேரர் ஐயா பெருஞ்சித்திரனாரின் உலகத்தமிழ் முன்னேற்ற கழகத்தின் தலைமையக செயலாளராக இருக்கிற தென்மொழியிலே பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த நிகழ்ச்சியிலே போய் பங்கெடுத்து, அந்த MCPI தான் 1989 பிப்ரவரி 25 முதலில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்முடைய உலகத்தமிழின முன்னேற்ற கழகமும் ஐயா பாவலேரர் பெருஞ்சித்திரனாரும் தெளிவாக அதை தென்மொழி இயக்கம் என்றே தனித்தமிழ்நாடு கொள்கையை வைத்து அவர்கள் கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள், எழுதி வருகிறார்கள், பேசி வருகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு என்று திராவிட இயக்கங்கள் திராவிட நாட்டு விடுதலையை முன்வைத்து 1962 சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை மூண்ட போது அதை சாக்காக வைத்துக் கொண்டு இன்றைக்கு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் மூழக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதல்லவா. இதுபோல் அன்றைக்கு நேர்காலத்திலே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லை தகராறிலே சண்டை மூண்ட போது அதை சாக்காக வைத்து நல்ல அறிவாற்றல் மிக்க மெய்யான மொழி, இன, நாட்டு விடுதலை அக்கறை கொண்டு, அதற்கு நம்முடைய தமிழ் அறிஞர் சாலை இளந்திரையனார் சொல்லுவார், அவர்கள் சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல இயலாது என்பார். அப்படி நம்முடைய நாட்டு விடுதலைக்கு உயிரீகம் செய்வதற்கான அந்த ஆற்றல் வாய்ந்த போர் மறவர்களை உருவாக்காமல் திரைப்பட கவர்ச்சியிலே மக்களை தள்ளி அதன் வாயிலாக அரசியல் நடத்தி கொண்டிருந்த அறிஞர் அண்ணா, அவர் அறிஞர் அண்ணா என்றால் ஆற்றல் வாய்ந்தவர் என்றால், உண்மையிலே மொழியின நாட்டு விடுதலையிலே நாட்டம் உள்ளவராக இருந்தால், அதற்கான போர்க்களத்திலே ஈகம் செய்தவராக இருந்தால் நேருவுக்கு நிபந்தனை போட்டிருக்க வேண்டும். சீன இந்திய போரில் தமிழ்நாடு உங்கள் பக்கம் நிற்க வேண்டுமான எங்கள் நாட்டை விடுதலை செய்யுங்கள். குறைந்தபட்சம் நான் பார்த்து சொல்ல வருகிறோம், மொழிவழி தேசிய இனங்களின் தன்னுரிமை, சுயநிர்ணய உரிமை. ஈவேராவின் புறங்கடை ஈவேக்கு சம்பத்து முன்வைத்ததுதான்
வெட்டிக்கொள்ளும் உரிமையுடன் ஒட்டிக்கொள்வோம். இந்தியாவோடு தமிழ்நாடு இல்லாமல் தனி நாடாக இருந்தால் என்னென்ன நன்மைகள் எங்களுக்கு கிடைக்காதோ அந்த நன்மைகள் இந்திய ஒன்றிய அரசோடு இணைந்திருக்க போது கிடைக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு வாழ்க்கையில் முரண்பாடு ஏற்பட்டால், சண்டை சச்சரவுகள் உருவானால், இரண்டு பேரும் பிரிந்து செல்வதற்கு விவகாரத்து உரிமை, பிரிந்து செல்கின்ற உரிமை கணவனுக்கும் மனைவி இருக்கிறதை போல மொழிவழி தேசிய இனங்களில் அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லின் செல்வர் ஈவிக்கு சம்பத் அவர்கள் சொன்னதுதான் நாடாளுமன்றத்திலே அவர் பேசினார். அவர் தான் அண்ணாவிடத்தில் கேட்டார், திராவிட நாடு திராவிட நாடு என்கிறீர்களே, இது வாய்ப்பாகுமா, சாத்தியமாகுமா, சரியான முழக்கம் தானா, அதனுடைய எல்லை பரப்பு என்ன, இலக்கு என்ன, திராவிட நாடு என்றால் மலையாளிகள் நம்மோடு வருவார்களா, கன்னடர்கள் நம்மோடு சேருவார்களா, ஆந்திரர்கள் நம்மோடு இணைவார்களா, ஒரிசா ஒத்து வருமா என்றெல்லாம் வினாக்களை தொடுத்து போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டுகிறோம் என்று குழப்பங்கள் வந்த சூழ்நிலையிலே அதுதான் சாக்கு என்று சொல்லி திராவிட நாட்டு கோரிக்கை கைவிடுகிறோம். ஆனால் திராவிட நாடு கேட்டதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்று மடை மாற்றிவிட்டார் பேரறிஞர் அண்ணா. அதன் பிறகு நீண்ட இடைவேளைக்கு பிறகு 85 காலகட்டத்திலே தமிழக மக்கள் விடுதலை கூட்டணி என்று ஐயா பாவலரேறு பெருஞ்சித்தனார், புலவர் ஐயா கலியபெருமாள், தமிழின பெரியார் என்று இன்றைக்கு சீமானால் சொல்லப்படுகிற நம்முடைய ஐயா ஆணைமுத்து, அதேபோல் நம்முடைய ஐயா அசாலை இளந்தரையன், தோழர் தமிழரசன் உட்பட எல்லோரும் இணைந்து தமிழக மக்கள் விடுதலை கூட்டணி என்று ஒரு கூட்டணியை உருவாக்கினார்கள். அதனுடைய செயல் திட்டங்கள் சரியாக பொருந்தி வராத காரணத்தால் பின்னால் அது செயல்படாமல் போய்விட்டது. அதன் பிறகு 89 இதே நம்முடைய தோழர் மணியரசன் MCPI இந்திய மார்க்சிய பொதுவுடைமை கட்சியே தமிழ் தேச தன்னுரிமை மாநாடு, இந்த தன்னுரிமை அதாவது பொதுவுடைமை கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மொழிவழி தேசிய இனங்களின் சுய நிர்ணய உரிமை என்று அந்த சுய நிர்ணயம் என்கின்ற வடமொழி சொல்லுக்கு பாவலரேர் ஐயா பெருஞ்சித்தனார் மணியரசன் மாநாடு போடுவதற்கு முன்பே தன்னுரிமை என்கின்ற சொல்ல தென்மொழியில தமிழ் நிலத்துல ஐயா பயன்படுத்தி படித்திருக்கிறோம். ஆவணமே நம்மகிட்ட இருக்கு. அந்த அடிப்படையில் தமிழ் தேச தன்னுரிமை மாநாடு என்று சென்னை பெரியார் திடல்ல தான் வீரமணியின் ஒப்புதலை பெற்று பெரியார் திடல்ல தான் அந்த மாநாடே நடைபெற்றது. பாவலர் ஐயா பெருஞ்சித்தனார் கலந்து கொண்டார். ஈரோட்டு தமிழன்பன் கவிஞர் கலந்து கொண்டு சர்ச்சைக்குரிய பாடலை படித்தார். அஜர்பைஜான் நெருப்பு அசோக சக்கரத்தையும் விசாரிக்கும் என்று சொன்னார். வழக்கானது. கவிஞர் அறிவுமதி ஐயா பல நெடுமாறர்களை பங்கெடுப்பதாக இருந்தது. ஆனால் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனின் திடீர் அழைப்பால், அவசர அழைப்பால் அந்த மாநாட்டில் பங்கெடுக்காமல் அவர் ஈழத்துக்கு செல்ல வேண்டிய நிலை உருவானது. தமிழர் தேசிய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணாச்சி பரந்தாமன் போன்றவர்கள், மறைந்த பரந்தாமன் கலந்து கொண்டார் என்று நினைக்கிறேன். அந்த மாநாடு ஒரு புதிய சர்ச்சையை பேசுபொருள் ஆக்கியது. அப்படி பேசுபொருள் ஆக்கியது அன்றைக்கு இருந்த மறைந்த பாலப்பாடி ராமமூர்த்தி, அதே போல துக்ளக் ஆசிரியர் சோ ராமசாமி போன்றவர்கள் சர்ச்சை உண்டு பண்ணார்கள். அதெல்லாம் இருக்கட்டும். அதன் பிறகு ஐயா பழநெடுமாறன் நாடு திரும்பிய பிறகு 90ஆம் ஆண்டு ஜூன் 9-10 நாட்களிலே தமிழர் தன்னுரிமை பிரகடன மாநாடு என்று ஒரு மாநாட்டை கூட்டினோம். மொழிவழி தேசிய இனங்கள் விடுதலைக்காக போராடக்கூடிய இந்தியா முழுவதும் உள்ள சிம் ரஞ்சித் சிங் மான் பஞ்சாப்ல இருந்து, டாக்டர் நிபோரன் போரோ அசாம் ஐக்கிய விடுதலை முன்னணி தலைவர், அதே போல நாகாலாந்து விடுதலை இயக்க தலைவர் லால் டெங்கா போன்றவர்கள், ஆந்திர விடுதலை இயக்க தலைவர்கள் போன்றவர்கள்லாம் அதில் பங்கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாநாட்டை தஞ்சையில் ஏற்பாடு செய்தோம். பாவேந்தர் பாரதிதாசனுடைய 100ஆண்டு விழாவையும் தமிழர் தன்னுரிமை பிரகடன மாநாட்டையும் ஏற்பாடு செய்து எல்லா வேலைகளும் நடைபெற்று கொண்டிருந்த போது முகவரி தெரியாத, ஏற்கனவே நாம் பதிவு செய்தோம் எரிதனல்ல, முகவரி தெரியாத பாசிச பாஜகவினுடைய மாவட்ட பொறுப்பாளர் கொடுத்த தொலைவரி செய்தி, அதாவது தந்தி செய்தி, விபி சிங் பிரதமரிடமிருந்து முதலமைச்சர் கருணாநிதிக்கு வந்த உடனே அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு என்று முழங்கியவர்கள் கொலை நடுங்கி போனார்கள். தடை செய் தஞ்சாவூர் மாநாட்டை என்று தடை செய்தார்கள். நாங்கள் எல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே நானும் மாவட்ட தலைவராக இருந்த அண்ணன் ஐனாபுரசை முருகேசனும், அதே போல தலைவர் நெடுமாறனின் நேர்முக உதவியாளர் இருந்த மூர்த்தி போன்றவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டோம். பிறகு தடை மீறி மாநாடு நடைபெற்றது.
சாலை இளந்தரின் போன்றவர்கள், பாவலர் பெருஞ்சத்தனார் போன்றவர்கள், நம்முடைய தோழர் வெங்கட்ராமன், எழுத்தாளர் தியாகு, இன்றைக்கு திராவிட இயக்க தமிழர் பேரவை நடத்துகிற நம்முடைய அண்ணாச்சி பேராசிரியர் சுப வீரபாண்டியன், அன்பு தம்பி பொழிலன் போன்ற இசை பேரறிஞர் ஐயா கலைஞர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரு தண்டபாணி போன்றவர்கள் எல்லாம் நூற்று கணக்கில் கைதாகி திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டோம். அதன் பிறகுதான் MCPI என்கின்ற கட்சியை தமிழ் தேச பொதுவுடைமை கட்சியா மாற்றுகிறார். வரவேற்றனும் பாராட்டினோம். ஆனால் இந்த தமிழ் தேச பொதுவுடைமை கட்சியாக இருக்கட்டும், அதனுடைய மறுபெயர் தாங்கிய தமிழ் தேசிய பேரியக்கமாக இருக்கட்டும், தமிழர் தேசிய இயக்கமாக இருக்கட்டும், அதனால்தான் தமிழர் தேசிய இயக்கத்தை ஐயா பல நெடுமாறன் அவர் நாட்டை துண்டாடி விடுவார், பிரிவினைவாதம் பேசுகிறார் என்று குற்றம் சாட்டி அத்வானியின் உத்தரவுக்கு பணிந்த அம்மையார் ஜெயலலிதா தமிழர் தேசிய இயக்கத்தை தடை பண்ணார். பொடா சட்டத்தில் 1.25 ஆண்டு ஐயா பல நெடுமாறன் சிறையில் இருந்தாங்க. வரலாற்று பதிவுகள். உண்மையான தமிழ் தேசிய மீட்சிக்காக அணிதிரட்டுகிறார், மக்களை களமாடுகிறார் பல நெடுமாறன். ஏற்கனவே அவர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருந்தவர், அதற்கு முன்பு சம்பத்தோடு தமிழ் தேசிய இயக்கத்தில் இருந்தவர், அதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவோடு இருந்தவர். ஆனாலும் நெடுமாறன் பிரிவினைவாதி என்று அவரை சிறையிலே அடைத்தார்கள். 2000 காலகட்டத்திலே இயக்கம் தடை செய்யப்பட்டது. இன்றைக்கு பெயரளவுக்கு தமிழர் தேசிய முன்னணி என்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் வைத்த தன்னுரிமை கோட்பாடு, அந்த தன்னுரிமை கோட்பாட்டை நீண்ட இடைவேளைக்கு பிறகு 2022ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டு 91ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நாங்கள் விடுதலையான பிறகு தடையை மீறி, தடையை உயர்நீதிமன்றத்தால் உடைத்து, ஆளுநர் ஆட்சியிலே தஞ்சாவூர் ராமநாத செட்டியார் மன்றத்திலே ஒரு நாள் மாநாடாக நடத்தி தன்னுரிமை பிரகடன செய்தி வெளிப்படுத்தி தீர்மானத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறோம். அதுக்கு பிறகு தன்னுரிமை கோட்பாடை பற்றி யாரும் பேசவில்லை. ஆனால் ஐயா பல நெடுமாறன், ஐயா மணியரசன், தியாகு போன்றவர்கள், உழைக்கும் மக்கள் விடுதலை இயக்கம், பின்னாலே ஒட்டிக்கொண்ட பேராசிரியர் சுப வீரபாண்டியன் போன்றவர்கள் 90களிலிருந்து மொழிவெளி தேசிய இனத்தின் தன்னுரிமைக்காக குரல் கொடுத்து கொண்டே வந்திருக்கிறார்கள். கருத்து பரப்பலை செய்து கொண்டே வந்திருக்கிறோம். ஆனால் நீண்ட இடைவேளைக்கு பிறகு 2022ஆம் ஆண்டு அந்த தன்னுரிமை கோட்பாடு தடமாறி போய்விடக் கூடாது, அந்த தன்னுரிமையை வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் தமிழக மக்கள் தன்னாட்சி மாநாடு என்று நான் திருநெல்வேலியிலே கூட்டி செந்தமலர் சீமானை சிறப்புரையாற்ற வைத்து 1991ஆம் ஆண்டு எந்த தஞ்சை தன்னுரிமை பிரகடன மாநாட்டிலே, தமிழர் தேசிய இயக்க 3வது மாநில மாநாட்டிலே தன்னுரிமை கொள்கை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றினமோ அதே தீர்மானத்தை பல நூறு தமிழர்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் மாநாட்டிலே, பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த நெல்லை ஒரு நாள் மாநாட்டிலே தன்னுரிமை தமிழர் பிறப்புரிமை என்ற தலைப்பிலே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி வெளியீடாக போட்டிருக்கிறோம். இன்றைக்கு என்ன செய்தி என்று சொன்னால், தமிழ் தேசிய பேரியக்கம் வடவரி எதிர்ப்பு போராட்டம் சரி, காவிரி உரிமை மீட்பு போராட்டம் சரி, ராசிமணல் அணை எதிர்க்கிற திட்டத்தை ஏற்கவில்லை, எதிர்க்கிறோம். மேகதாதுலே அணை கட்டக்கூடாது என்றால் ராசிமணலை அணை கட்டக்கூடாது, மேகதாது அணையை தடுக்க வேண்டும் என்றால் ராசிமணலை நாம் வலியுறுத்துகிறோம். அது புரியாமல் ராசிமணலை அணை கூடாது என்று பேசிக்கொண்டிருக்கிற அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த தன்னுரிமை கோட்பாட்டை வலியுறுத்தி மாநாடு போடுவதற்கு மாறாக கூட்டாட்சி கோட்பாடு என்கின்ற அந்த கருவாட்டு சாம்பாரை இன்றைக்கு வைக்க வேண்டிய தேவை என்ன? திராவிட மாடல் அரசு கூட்டாட்சி கோட்பாடு தானே சொல்லுகிறது, மாநில சுயேட்சை தானே பேசுகிறது. திருவனந்தபுரத்தில் போய் பேசுகிறார். தமிழ்நாட்டில் இன்றைக்கு மாநில சுயாட்சி மீட்பர் என்று பாராட்டு விழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ தன்னுரிமையை நோக்கித்தான் நம்முடைய தமிழ் தேசிய இயக்கங்கள், தமிழர் நல அமைப்புகள் காய்களை நகர்த்த வேண்டும், களங்களை அமைக்க வேண்டுமே தவிர கூட்டாட்சி என்றால் உங்களுக்கு ஒரு சிக்கலும் இல்லை. அப்ப தன்னுரிமை கோட்பாடு என்று, தமிழ் தேச தன்னுரிமை மாநாடு என்று மீண்டும் ஒரு மாநாட்டை தமிழ் தேசிய பேரியக்கம் போட்டால் அந்த மாநாடு தடை செய்யப்படும், தமிழ் தேசிய பேரியக்கம் தடை செய்யப்படும். மாநாட்டை நடத்தியவர்கள் ஐயா பி மணியரசன், கி வெங்கட்ராமன் போன்றவர்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்படுவார்கள், சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்கின்ற அச்சமா? ஏன் கூட்டாட்சி?
எதற்கு கூட்டாட்சி? கூட்டாட்சியில தான் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு கல்விக்கு தர வேண்டிய நிதி தரல, ஊரக வேலை வாய்ப்புக்கு தர வேண்டிய நிதி தரல, சரக்கு மற்றும் சேவை வரி ஆண்டுக்கு 6 லட்சம் கோடிக்கு மேல் போகுது, முழுமையான தொகை நமக்கு தரல. நாங்கள் வரி விகிதத்திற உரிமை கேட்கிறோம், அந்த உரிமையை கேட்கிறோம், இந்த உரிமையை கேட்கிறோம். அதுதான் கேட்கலாமா? அதுதான் மு.க. ஸ்டாலின் அரசே கேட்டுக்கொண்டிருக்க. அதுக்கு எதுக்கு கூட்டாட்சி கோட்பாடு மாநாடு? அப்படியானால் தடமாறா தமிழ் தேசியம் தடுமாறுகிறதா அல்லது தன்னுரிமை கோட்பாடு தள்ளாடி கீழே விழுகிறதா என்கின்ற வினம் எழுகிறது. ஆக தன்னுரிமை கோட்பாட்டை தூக்கி பிடிக்க வேண்டிய, வலியுறுத்த வேண்டிய, மக்களை இயக்கம் கட்டக்கூடிய, தன்னுரிமை தொடர்பான புரிந்து உணர்வுகளை மக்களிடத்திலே பரப்புரை செய்யக்கூடிய தமிழ் தேசிய பேரியக்கம் செய்ய வேண்டிய ஐயா பே மணியரசன் கூட்டாட்சி கோட்பாடு ஒரு பாதிப்பும் இல்லை. மாநாடு நடைபெறும், வாழ்த்துறைகள் வழங்கலாம், பாராட்டுகள் வரும். என்ன விளைவு? மொழியின நாட்டின் மீட்சிக்கு என்ன இலக்கு? இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. என் தம்பி செந்தமிழன் சீமான் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு பேசுகிறார். அப்ப இனத்தின் விடுதலைக்கு என்ன இலக்கு? தன்னுரிமை கோட்பாட்டை அடைவதற்கு நாம் எப்படி இயக்கத்தை கட்டமைக்க போறோம்? தோழமை அமைப்புகளை எப்படி கூட்டமைக்க போகிறோம்? தமிழ் தேசிய முன்னணி என்று ஒரு அமைப்பை உருவாக்கணும். எல்லா அமைப்பையும் சேர்த்துதான். முன்னரே சொன்னேன், அந்த பெயரை சொல்ல மறந்து விட்டேன். அந்த தமிழ் தேசிய தன்னுரிமை முன்னணி, அந்த முன்னணியை அப்படியே வலிமைப்படுத்தி கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கு மாநாடே போட வேண்டாம். ஒருவேளை தன்னுரிமையை அடைந்திருந்தாலும் அடைந்திருக்கலாம். அது அதை நோக்கிய போராட்ட களங்கள் இன்றைக்கு தமிழ்நாடெங்கிலும் தமிழ் மக்களை விழிப்புணர்வு அடைய செய்திருக்கும். இந்த கூத்தாடி விஜய் போன்றவங்கள்ட்ட திருப்பி நாம சிக்கிக்கொள்ள இயலாத ஒரு நிலை உருவாகி இருக்கும். அதை விட்டுவிட்டு கூட்டாட்சி கோட்பாடு என்று கூப்பாடு போடுவதனாலே திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் வேறுபாடு இல்லை. திராவிட மாநில சுயாட்சி என்று சொல்கிறது, அது ஒரு வெற்றி கோஷம். எப்படி அடைந்தால் திராவிட அடையாமட்டால் சுடுகாடு என்று போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டினாரோ அதே போலதான் இந்த வெற்றி கோஷம் மாநில சுயாட்சி. மாநில சுயாட்சியின் மறு பெயர் தான் கூட்டாட்சி கோட்பாடு. எனவே தமிழ் தேசிய இனத்தின் தன்னுரிமை, தமிழ் தேசத்தின் தன்னுரிமையை மடைமாற்றுகிற வேலை, தடம் மாற்றுகிற வேலை, தடுமாறி விளைவிக்கிற வேலையை தமிழ் தேசிய பேரியக்கம் செய்கிறதோ என்கின்ற ஐயப்பாடு எங்களிடம் பெரிய அளவுல பொருளாதார சூழல் இல்லை. தமிழ் தேசிய பேரியக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் போல், தொண்டர்கள் போல் மாத கட்டணம் செலுத்தக்கூடிய, அதாவது கட்சிக்கு சந்தா செலுத்தக்கூடிய ஆட்கள் இல்லை. ஆனாலும் இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய தோழர்களை வைத்துக்கொண்டு தமிழக மக்கள் தன்னாட்சி மாநாடு பெற்றுவிட வேண்டும், தமிழ்நாடு தன்னுரிமை பெற்றுவிட வேண்டும், முற்றும் உணர்ந்தே உரைக்கு உரையுது, பெற்றுவிட வேண்டும் தமிழ்நாடு தன்னுரிமை பெற்றுவிட வேண்டும், முற்றும் உணர்ந்தே உரைக்கு உரையுது, முடிவில் என்றைக்கு மாற்றம் இல்லாதது, பெற்றுவிட வேண்டும் தமிழ்நாடு தன்னுரிமை பெற்றுவிட வேண்டும் என்கின்ற தன்னாட்சி என்ற சொல்லைதான் நம்முடைய ஐயா பாவலர் பெருஞ்சித்தனார் அந்த பாடலிலே பயன்படுத்தி இருந்தார். அந்த இலக்கிலே ஐயாவினுடைய அந்த கொள்கை நாம் முன்வைத்து தலைவர் பல நெடுமாறன் வழிகாட்டிய திசையிலே தமிழ் தேசத்தின் தன்னுரிமை வலியுறுத்தி தமிழக மக்கள் தன்னாட்சி மாநாடு போட்டு நெல்லையிலே தீர்மானம் போட்டு வெளிப்படுத்தினோம். கைது செய்வதற்கும் வழக்கு போடுவதற்கும் காவல்துறை முயற்சி செய்தது. ஆனால் ஏனோ தெரியவில்லை, இந்த கைது, இந்த வழக்கின் மூலம் ஒரு கொள்கை வழி வந்த ஒரு இயக்கத்தின் ஒரு தலைவனாக வியனரசை வெளிக்காட்டிவிடக் கூடாது என்கின்ற அச்சத்தின் காரணமாக அரசும் காவல்துறையும் என் மீது வழக்கப்படாமல் பின்வாங்கி விட்டது. இதையெல்லாம் தெரிந்துதான் நம்முடைய ஐயா பே மணியரசன் அவர்கள் தன்னுரிமை கோட்பாட்டை தடமாற்றி கூட்டாட்சி கோட்பாடு என்று கூப்பாடு போடுகிற இந்த வேதனையை என்னவென்று சொல்வது? தமிழ்நாட்டு உணர்வுமிக்க தமிழர்களே, தமிழ் தேசிய இயக்க தோழர்களே, தமிழர் தேசிய இயக்க நண்பர்களே, உலகெங்கும் பறந்து வாழக்கூடிய தமிழர்களே, இப்படி காலங்காலமாக ஒரு கோட்பாட்டை தமிழ் தேசிய பேரினம் முன்வைப்பதும் அந்த கோட்பாட்டின் மீது அரசனுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறை வருகிற வேளையிலே கோட்பாட்டை முன்வைக்கக்கூடியவர்கள் அதில் பின்வாங்குவதும் தொடர்கதையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கான விடிவை, விடியலை, விடுதலை தேடி
தொடர்ந்து நாம் பயணிப்போமாக என்கின்ற செய்தியை உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் தேசிய பேரின மக்களோடு பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.